ஹாய் ஹலோ எவ்ரிவான். இன்றைக்கி நம்ம லதாஸ் கைமனமில் பார்க்க போகிறது வாங்கிபாத் கத்திரிக்காய் சாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஸ்பெஷல் பவுடர் எதுவுமே அரைக்காமல் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான ஒரு கத்திரிக்காய் சாதம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே நான் கத்திரிக்காய் ஒரு 300 கிராம் அளவுக்கு இந்த பர்பிள் கலர் கத்திரிக்காய் நான் எடுத்து வச்சுருக்கேன். நல்ல சின்ன சைஸாக பார்த்து பிஞ்சு கத்திரிக்காயை நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி குட்டி குட்டி கத்திரிக்காயை பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. ரொம்ப பெருசுங்கிறத விட குட்டியாக வாங்கினா நல்லாயிருக்கும். இங்கே ரைஸ் நான் உதிரியாக வேக வச்சுருக்கேன். நார்மலாக நம்ம சாப்பாட்டுக்கு வடிக்கிற அரிசியை உதிரியாக உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு வெங்காயம் நல்ல தின்னாக ஸ்லைஸ் பண்ண வெங்காயம் பூண்டு ரெண்டுமே நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கத்திரிக்காயை நல்லா சாப் பண்ணிடலாம். நம்மள ஃபைனாக அதுவும் இந்த மாதிரி தின் ஸ்லைசஸாக சாப் பண்ணிக்கலாம். கத்திரிக்காயில் யூஸ்வலாக அந்த புழு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ நம்ம அதை ரெண்டாக ஓப்பன் பண்ணி ஃபுல்லாக பார்த்துட்டு எந்த புழு எதுவும் இல்லைன்னா நல்ல தின் ஸ்லைசஸாக நம்ம பண்ணி எடுத்துக்கிட்டோன்னா கரெக்டாக இருக்கும். இந்த சைஸ் அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல், ஏன்னா இது வேகணும் இல்லையா. ஸோ இந்த சைஸ் அளவுக்கு நம்ம கத்திரிக்காயை குட்டி குட்டி பீசஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு கடாயை வச்சுருக்கேன். கடாயை வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுக்கு நல்லெண்ணெய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை நீங்கள் நார்மல் குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணோன்னாலும் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு தாளிச்சிட்டு கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். உளுந்து வேர்க்கடலை இருந்தால் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம், உங்கள் விருப்பம்தான். இப்போ கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன். கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு பெருங்காயம் போட்டுக்கலாம். இதுக்கு அதையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த தாளிப்பெல்லாம் லைட்டாக வதங்கவும் நம்ம நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு நிமிஷம் வதங்கின உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் ஒன்று தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணி லைட்டாக சாட்டே பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு 2 to 3 மினிட்ஸ் சாட்டே ஆனதுக்கப்புறமா நம்ம தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் பிரிஞ்சாலையும் நம்ம உள்ளே ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் நல்லா வதங்கணும். இதுக்கு நம்ம தண்ணிலாம் ஊற்றி எதுவுமே குக் பண்ண போகிறது கிடையாது. ஸோ கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கிட்டிங்கன்னா வதங்குறதுக்கு கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் அந்த ஆயிலே நல்லா ஸ்லோ ஃபயரில் வச்சுட்டு நல்லா குக் பண்ணி விடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் இது நான் ஹோம்மேட் சாம்பார் பவுடர் ஆட் பண்ணுறேன். இது நான் வீட்டிலே ரெடி பண்ண சாம்பார் பவுடர். இது மொத்தம் 3 டீஸ்பூனில் 2 டீஸ்பூன் மட்டும் இப்போ ஆட் பண்ணிவிட்டு ஃபைனல் ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ அதோடய ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரைஸ்க்கு. இதுக்கு நிறையவும் ஆட் பண்ண தேவையில்லை சாம்பார் பவுடர். சின்ன டீஸ்பூன் அப்படிங்கிறதுனால நான் 3 டீஸ்பூன் சொல்லியிருக்கேன். பெரிய டீஸ்பூனாக இருந்தால் 1 டேபிள் ஸ்பூன் அளவே போதுமானதாக இருக்கும். இப்போது ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர், இதுவுமே நான் ஹோம்மேட் கரம் மசாலா பவுடர் தான். அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். யூஸ்வலாக அந்த வாங்கிபாத் பவுடரில் பார்த்தீங்கன்னா இதோட 2ஓட மிக்ஸ் தான் இருக்கும் மோஸ்ட்லி. ஸோ இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பண்ணாலே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது காஷ்மீரி சில்லி பவுடர் நான் இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு அதையே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு கலர் கொடுக்கும் நம்மளோட டிஷ்க்கு. ஏன்னா எல்லாத்துலேயுமே சில்லிஸ் இருக்கும். ஸோ அதனால் பார்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மட்டும் போட்டால் போதுமானதாக இருக்கும். மூடி வச்சு நம்ம நல்லா குக் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா ஒரு கவர் பண்ணி நம்ம குக் பண்ணிக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் ஆகும் இந்த ஸ்டேஜ் வர்றதுக்கு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். சாதத்துக்கு நான் ஆல்ரெடி உப்பு தனியாக ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ஜஸ்ட்டு கத்திரிக்காய்க்கு மட்டும்தான் இப்போ உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். அதையே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். எண்ணெய் பத்தலைன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் லைட்டாக 1 டீஸ்பூன் இல்லை 2 டீஸ்பூன் அப்பப்போ ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் நல்லா க்ளோஸ் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் நல்லா வதங்கி இருக்குது அந்த கத்திரிக்காய். நல்லா வெந்தும் இருக்குது. அந்த உப்பு எல்லாமே அதில் பிடிச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி நல்ல ஒரு 10 to 15 மினிட்ஸ் அந்த கத்திரிக்காய் நல்லா வதக்கி விட்டுறணும். நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம ஃபைனலாக ரைஸ் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ரைஸ் ஆட் பண்ணிடலாம். நம்ம ஃபஸ்ட்டு போட்ட சாம்பார் பவுடரோட ஃப்ளேவர் கொஞ்சம் அதில் நம்ம வதக்குனதுனால போயிருக்கோம். ஸோ ஃபைனலாக ஆட் பண்ணும்போது அந்த ரைஸில் அந்த ஃப்ரெஷ்ஷான ஃப்ளேவர் அப்படியே இருக்கும். ஸோ அதனால தான் கடைசியில் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இப்போ நம்ம ரைஸை ஆற வச்ச ரைஸை உள்ளே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா இதுக்கு அந்தளவு கிரேவி இல்லாத மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ நம்ம ஜென்டிலாக இதை மிக்ஸ் பண்ணி கொடுத்தோன்னா நம்மளோட டேஸ்டியான வாங்கிபாத் ரெடி ஆகிடும். இதுக்கு சைட் டிஷ்ஷாக நம்ம ஒரு ரைத்தாவோ இல்லைன்னா அப்பளம் அந்த மாதிரி ஃப்ரை பண்ணி சாப்பிட்டாலே ரொம்ப டேஸ்டியான ஒரு லஞ்சாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சிம்பிள் அண்ட் டேஸ்டி வாங்கிபாத் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிற ஃபீட்பேக்ஸ் என்னோடய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
என்னோட சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை வீடியோ. தேங்க்யூ.